அன்பு நான்காமின் உள்ளங்களே, கடவுளை காணும் சூத்திரங்கள் கண்டவர்கள் சூத்திரர்கள். நான் பிராமின்ஸ் அனைவருமே சூத்திரர்கள் தான். நாடெங்கும் ஒரு காலத்திலே தமிழிலே தான் பேசிக்கொண்டு வந்தார்கள் என்பதையெல்லாம் நான் பல வகுப்புகளிலே உங்களுக்கு சொல்லிக்கொண்டு வந்து கொண்டு இருக்கிறேன். இதுதான் முதலாக இன்றைய தினம் காணும் பொங்கல் அன்று வகுப்பு வைத்திருக்கிறோம். பொதுவாக காணும் பொங்கல் அன்று சென்று பெரியவர்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கி வருவது நல்லது என்று சொல்லுவார்கள். ஆனால் நான் இன்றைய வகுப்பு எதற்காக வைத்தேன் என்றால், அன்னை மீனாட்சி அம்மை அடியனுக்கு திருமண கோலத்திலே நேரிலே தரிசனம் தந்த நாள் இன்று. அதனால் இவ்வளோ நாள் வகுப்புகள் எடுத்துக்கொண்டு வந்தேன். கிட்டத்தட்ட சொல்லியதையே திரும்ப சொல்லி நிறைய பதிவுகள் செய்தாகிவிட்டது. இதுக்கு பிறகு வயதாகிறது என்பதனால் இனிமேல் நிறைய பேசுவதை குறித்து கொண்டு திடீரென்று இது தோன்றியது. அந்தந்த நாளிலே எனக்கு கடவுள் அருள் செய்த அவைகளெல்லாம் இந்த போற்றியிலே வைத்திருக்கிறோம். இதை பார்த்தா கிட்டத்தட்ட வருஷத்தில் பாதி நாள் கொண்டாடலாம் பொழுது அவ்வளோ இருக்கிறது. அதனால் நமக்கும் வயசாகுது, ஜனங்களுக்கும் கொண்டாட்டம் கூத்து இதுதான் பிடிக்கும். அப்படியே ஒரு இது பண்ணிட்டு ஒரே ராம் ஒரே கிருஷ்ணா ஜெய் ஆன்னு கத்திட்டு அப்புறம் ஒரு சாப்பாடு போட்டு அப்புறம் என்னை தள்ளிட்டான் ஒன்று தள்ளிட்டான் அவன் கிள்ளிட்டான் அவன் குத்திட்டான் அப்படின்னு சண்டை போட்டுனேன். அப்படி ஒரு வழியானால் தான் அது ஒரு காலகட்டம் நம்ம இந்திய மனநிலைக்கு. அதனால் அது இல்லாமலே 25 வருஷம் ஓட்டிட்டோம். இப்போ இனிமேல் அது ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் நம்ம அன்பர்களுக்கு அப்படின்ட்டு இனிமேல் இந்த முக்கியமான இந்த நாள்கள் எல்லாம் சின்னதாக வகுப்பு எடுத்துகிட்டு ஒரு அன்னதானம் அப்படி செய்யலான்னு ஒன்று. அப்புறம் இது யோசித்து பார்த்தா அது எவ்வளோ வருஷம் ஆகிப்போ 30 வருஷத்துக்கு முன்னால். இன்றைக்கு தான் காணும் பொங்கல் அன்னைக்கு தான் அது காணும் பொங்கல் எதையோ கணக்கு பண்ணி அப்புறம் தான் அதை கொண்டு வரேன். அன்னைக்கு தினம் நான் இறங்கி வரும்போது கடையெல்லாம் மூடி காணும் பொங்கலாக இருந்துட்டு எல்லா கடையும் மூடி இருந்தது. அதனால் அது கொஞ்சம் ஞாபகம், ஆஹா அன்னைக்கு காணும் பொங்கல் அப்படின்னு காணும் பொங்கல் அன்னைக்கு தான் அப்படின்னு அது மாதிரி மீனாட்சி அம்மை தரிசனம் தந்த நாள்னு கொண்டாடும். அப்புறம் பாதியில் இன்னொன்று ஞாபகம் வந்தது. அன்னைக்கு காலையில் தான் மஞ்சமாக தான் அங்கே எனக்கு புகாமல் பெறன்னு சொல்லி தடுத்துறாங்க. அப்புறம் ஈவினிங் தான் மீனாட்சி அம்மையும் தலம் கடந்து செல்கிறாய் என்னை காணாமலேயே செல்கிறாய். அப்புறம் இன்றைக்கி தான் மஞ்சமாதா என்னிடம் முதலிலே நேரிலே பேசிய நாள். நான் பல முறை சொல்லிட்டேன், மனசுக்குள்ளே பேசுறதுன்றது வேறு. அதுதான் நிறைய இடத்துல நடக்கும். உத்தரவு கேட்பாங்க, சாமி போன்னு உத்தரவு கொடுத்துடுச்சு வானான்னுடுச்சுட்டு அப்படி போவோம். நான் பேசுவது என்று சொல்வதெல்லாம் நேரிலே பேசி நேரிலே கேட்ட பேச்சுக்கள். குருநாதருக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். பிரம்மேந்திரர் தான் அதை சொன்னார். நாவடி சுவாமிகளை சிவபிரபு சுவாமிகளை சந்திக்கும் போது கல்லூரியில் எனக்கு இந்த செமஸ்டர் லீவுன்னும் போது அவரை போய் நல்லாரை காண்போது நன்றே 4 நட்சத்திரம்லாம் பார்க்க மாட்டேன், துடுன்னு ஓடிட்டு உட்காந்துன்னா அந்த ஹாலில் தான் பேசினேன். அவர் சந்தோஷப்படுவார். எங்கள் தாத்தாவுடைய நண்பர் என்பதனால தாத்தா சொத்து பேரனுக்குப்பா கரெக்டாக நீ உங்கள் தாத்தாவுடைய ஆன்மீக சொத்து உனக்கு நீ கரெக்டாக வர அப்படின்னு சொல்லி. அப்போ அவர்கிட்ட கேட்டேன் நான், இந்த மாதிரி கடவுள்லாம் பேசுகிறாங்க, ஆனால் மனசுக்குள்ளே தானே பேசுகிறாங்க, நீங்களே நானும் பேசுகிற மாதிரி நேராக பேசுவாங்களா அப்படின்னு கேட்டேன். அவரு கொஞ்சம் கூட தயக்கம் பண்ணல, அதுக்கு வேறு தத்துவ விளக்கெல்லாம் கொடுக்கவே இல்லை. பேசுவாங்களே என்னடா இது சொல்லிட்டு நேற்று கூட அம்மா கூடக்காரி மாதிரி இடுப்பில் கூடைய வச்சுக்கின்னு என் கூட நிறைய நேரம் பேசிட்டு போனாங்க அப்படின்னாரு. என்னடா இது இப்படி இருக்குது நம்மளுக்கு. அப்புறம் பிரம்மேந்திர வகுப்பு கலந்துக்கணுன்னா பிரம்மேந்திரரும் அதை சொன்னார். மனசுக்குள்ளேயே பேசி மனசுக்குள்ளேயே பேசுறதுன்றதில் சந்தேகம்லாம் வரும். சில சமயத்தில் நடக்கும்னா அப்புறம் பார்த்தா நடக்காது.
நடக்காதுன்னா அப்புறமா தான் நடந்துடும். இது மனசுக்குள்ளேயே உத்தரவு வாங்கிறது இந்த இது இருக்குது. அம்மை பேசுவதை நேரடியாக கேட்டுவிட்டால் இந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அது எப்போ அதே மாதிரி நான் கல்லூரியெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு காவியெல்லாம் போட்டுட்டேன். வீட்டை விட்டுலாம் வந்து அங்கே மயிலாப்பூரில் தங்கி இருக்கும்போது தான் அம்மை வந்து அந்த இலக்கண குறிப்பு சொல்லி தந்தேன். இலக்கணம் அது பல முறை சொல்லிட்டேன் உங்களுக்கு. நான் அப்போ கவிதை எழுதி எதுக்கு நான் படித்தது இன்ஜினியரிங். அதனால் தமிழ் வந்து எஸ்எல்சியில் படித்த ஈர்க்கட்டை இது மாதிரி பயிரிச்சேன். வியங்கல் வினைமுற்றோட சரி நம்மளுக்கு தமிழ் அறிவு. ஆனால் கவிதை எழுதி வச்சுருந்தா எங்கள் வீட்டில் ஒரு காசிவசி சுவாமிகள் தங்கியிருந்தார். எங்கள் அப்பா அவருக்கு தங்க வச்சு இடம் கொடுத்துருந்தார். அப்போ தங்குவார், ஒரு மாதம் தங்குவார், அவர் திரும்ப சுற்றின்னு வருவார், திரும்ப வருவார். அவர் அதெல்லாம் எடுத்து படிச்சுட்டு தான் நீ கவிதை நல்லா எழுதுகிறேன், நான் இலக்கணம் இல்லை, தமிழ் புலவர், அதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதுக்கு பிறகு இதனால அது இலக்கணம் இல்லைன்றாங்க. 30 வயசுக்கு மேலே இலக்கணம் படிக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் இலக்கணம் படிக்கலாம், இலக்கணமாக எழுதலாம். குருநாதன் மேலே கவிதை எழுதி வச்சுக்கிறேன். அப்புறம் சொற்குற்றமா பொருட்குற்றமா, புலவருக்கு புலவர் பொய்யுரை தேவையில்லைன்னு சண்டை வந்துட போகுது சொல்லிட்டு அப்படி படிக்க ஆரம்பிச்சது தான். அங்கே மயிலாப்பூரில் தங்கியிருந்தப்போ ராமகிருஷ்ண மடத்துக்கு எல்லாம் படிச்சு வந்தேன். அதுக்கப்புறம் தான் அம்மை வந்து நேரில் முதல்ல அவங்க நேராக பேசுனது அவங்க தான். வந்து அந்த இலக்கணம் உன்னுடைய கவிதை எல்லாமே இலக்கண கவிதை தான், நீ ஏற்கனவே காளிதாசனாக இருந்த, ஆனால் நீ எழுதுவது அனைத்துமே இலக்கண கவிதைன்னு சொல்லி அதில் ஒரு இலக்கண குறிப்பும் சொல்லிட்டு போனாங்க. என்னை இங்கென்று சமநிலையான்னு சொல்லி கேட்டு சிரிச்சுட்டு மாறிஞ்சிட்டாங்க. அப்போ தான் நேரடியாக முதல்ல கேட்டது அம்பை பேசுவது. நீங்கள் என்ன நான் பேசுனீங்க கேட்குறீங்க இல்லையா, இது காது வழியாக தானே கேட்குறீங்க, இந்த மாதிரி தான். அப்புறம்தான் அது புரியுதோ. அப்போ அதுக்கு தனி பக்குவம் வேணும். வந்தோடனே அந்த காதுக்கு வந்து அந்த அளவுக்கு அது நுட்பமாக அவங்களுடைய பேசுறது கேட்குறதுக்கு அதுக்கு பக்குவம். அதுதான் தவம். ஜப தப தியானம் அதுக்கு தான் தவம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ எனக்கு அந்த பக்குவம் வந்த உடனே அவங்க பேசுகிறாங்க. வந்து பேசிட்டு என்ன என்கிட்ட இப்போ நான் தலைக்கு மேலே அசைவே முடியல, சமாதி நிலை மாதிரி வந்துடுச்சு. என்னால் என்னடா அம்மா வந்து பேசுகிறாங்க, எழுந்து நமஸ்காரம் பண்ணணும், எவ்வளோ ட்ரை பண்ண முடியல. அதுதான் சமாதி நிலை போகுது. அப்புறம் தான் நினச்சி தான் போகுது சமாதி, அப்படியே சமாதியாக மாதிரி ஆகிடுது அப்படியே உடம்பு. அப்புறம் தான் சொன்ன அப்புறம் நம்ம கமல் சாமிகள் அவர் இலக்கண புத்தகம் எடுத்துன்னு வர்றாரு. அடுத்த 10 நிமிஷத்தில் நீங்கள் இலக்கணம்லாம் படிக்கிற ஒரு புத்தகம் எடுத்துன்னு வந்தேன். இவ்வளோ பெரிய புத்தகம் எடுத்துட்டுனா சமநிலை, ஒரு கவிதையில் கடுமை மென்மை இடைப்பட்ட நிலை இந்த மூன்றும் சமமாக விரைவி வந்தால் அந்த கவிதை சமநிலை இலக்கணத்தில் இருக்கிறது என்று பொருள். சித்து விளையாடி அந்த புத்தகத்தை 10 நிமிஷத்தில் அனுப்புகிறாங்க பாரு, அவங்க சொன்னதை நிரூபிக்கிறதுக்கு. ஓஹோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அது பிறகு தான் சௌரிமலையில் முதல் வருஷம் உங்களுக்கு அதெல்லாம் சொல்லிவிட்டு நான் இப்படி போனேன் வந்தேன். ஐயப்பா இப்படி முதல்ல போன உடனே நாபான் துருத்துன்னு 10 மணிக்கு போய் 10 மணிக்கு போக துருத்துன்னு மேலே போல சன்னிதி சாத்தி இருக்குது. ரொம்ப அப்செட் ஆகிட்டேன் நான். என்னடா இது சொல்லிட்டு என்ன அப்போ அவ்வளூரெல்லாம் வரல, அங்கே தாங்கிறேன், சென்னையில் தான். நான் எப்போ முதல்ல வரேன், சன்னிதி சாத்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்ப திறக்கிற வரைக்கும் நான் 18ஆம் படியில் எப்படி இருக்கிறது ஒரே குழம்பு தான். அப்போ தான் ஐயப்பன் உள்ளேருந்து பேசுகிறார். பரவாயில்ல நீ போய் தங்கிட்டு காலையில் வா. அதே நீ தோணல, போய் காலையில் திரும்ப படி ஏறலான்றதெல்லாம் தெரியல. ஒரு வாட்டி தான் ஏறணும், அப்படியே ஐயப்பன் பார்த்துட்டு இறங்கிடணும் அது நினச்சின்னு இருந்தேன். இன்னும் ஒரு வாட்டி ஏறினா பரவாயில்ல திரும்ப காலையில் அப்படின்னு ரூம் எடுத்து தங்கிட்டு அவ்வளோ தெளிவாக சொல்கிறார். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த தேவார பாடல் நன்று உடையானை தீயது இல்லானை நரை வெள்ளேறு ஒன்று உடையானை உபயோரு பாகன் தன்னையெல்லாம் பாடுவாங்க. அது மாதிரி நம்மாழ்வார் பாடுறார், அமரர்கட்கு அரியோனே தமர்கட்கு எளியோனே. அமரர்களுக்கே கூட கடவுளை பார்க்க முடியாதான், அவ்வளோ அரிதானவன். ஆனால் தமர்கட்கு தொண்டர்கள் அந்த இவங்க பக்தர்கள் இருக்காங்களா அவங்களுக்கு எளியோனே, அவங்களுக்கு ரொம்ப எளி வந்த பிறான், ரொம்ப எளிமையாக இருக்கிறான் கடவுள். இந்த வித்தியாசம்தான். இதை தான் இந்த பார்ப்பனர்களால் புரிஞ்சிக்க முடியாது. அதெல்லாம் அவங்களால அவங்க உடனே போகணும் அவ்வளோ பெரிய விஷயம் அதெல்லாம் அப்படியே சொல்லவா போச்சு அவன்கிட்ட அப்படின்வான். அவ்வளோதான். ஏன்னா அவனுக்கு தெரியாது. அவனுக்கு அவனே பூஜை பண்ணால் கூட அரியோனே அவனுக்கு தெரியாது.
ஆனால் திருப்பானாழ்வார் என்ன பண்ணுறார், அங்கே இதில் சிதம்பரத்தில் காவிரி கரை ஓரத்தில் அவர் பெருமாள்கிட்ட பேசினேங்கிறார். அப்போ இதே பாப்பா அவனுக்கு கோபம் வருது. அவர் என்ன பெருமாள்கிட்ட நேராக பேசுகிறார், அவ்வளோ கோயில் உள்ள விடாதுங்கிறான், அவங்க தீண்டத்தகாதவர்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு. ஆனால் அவரு பெருமாள் கூட பேசினுக்கிறார், ரங்கநாதர் கூட பேசினுக்கிறார். அவர் பேசினுக்கிறார். இப்போ எல்லாரும் பக்தர்களுக்கெல்லாம் மட்டும் தெரியும். அப்போ இந்த பூஜை பண்ணுற பார்ப்பான், அதே பெருமாள் பூஜை பண்ணுற பார்ப்போம். போனோடனே அவர் வழி விட்டு ஒதுங்கலையாம். அதனால் அந்த சொம்பில் ஒரு இடி இடிச்சுட்டு போகிறான். இடிச்சுட்டு தீட்டு போட்டு அடிச்சு சொல்லிட்டு திரும்ப 2ஆவது வாட்டி குளிச்சுட்டு அங்கே போனால் பெருமாளுக்கு வீங்கி போச்சு. இங்கே இடிச்சது பக்தனை, இங்கே பெருமாளுக்கு அங்கே வீங்கி போச்சு. அங்கே இருக்கிற பட்டாச்சாரெல்லாம் இந்த மாதிரி தெரியல குத்தமாகி போச்சு. பெருமாள் கல் சிலைக்கு வீங்கி போனால் என்ன ஆகும், அதை போடு இதை போடு மந்திரம், அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மந்திரம் தான் இல்லையா. ஆனால் நீங்கள் எல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. மந்திரம் என்ன எந்திரம் புஷ்குன்னு விட்டா சுற்றி விட்டா அப்படியே காணாமல் போயிடுறது, எல்லாம் போயே மாட்டிக்காதீங்க. அதெல்லாம் அதுவும் அப்படி சாமிகள் நிறைய சொல்லிக்கிறேன் எனக்கு. எல்லாம் போய் மாட்டிக்காதப்போ ஆன்மீகன்ற பேரில் எதையாவது போய் மாட்டிக்காத. அதெல்லாம் இந்த மாதிரி மந்திரம் பண்ணுறது ஏவல் பண்ணுறது அப்படின்னா அந்த ஆவிங்களுக்கு அடிமையாயிடும். அந்த ஆன்மா செத்துட்டோடனே அந்த ஆவிங்களுக்கு அது அடிமையாக போயிடும். தவிர பெரிய நிலைக்கெல்லாம் போக முடியாது. எச்சரிக்கை ஆன்மீகத்தில் ஆரம்பம் சொல்லுவார். அந்த மாதிரி அப்புறம் என்ன கேட்டால் பெருமாள் அதை சொல்கிறார். இதுக்கு என்ன பரிகாரம், அந்த இட்ச பட்டாச்சாரியார் போய் தோளில் அந்த திருப்பணத்தை தொடப்படாது என்னவரை தோளில் தூக்கின்னு வந்து கருவில் இறக்கடா, அப்போ தான் நல்லா ஒன்றார். பெருமாள் சொல்கிறார், நீங்கள் சொல்லுங்கள், நீங்களும் நான் இந்த தப்பு எரரி சீமன் நம்ம தப்பே செஞ்சிடோன்னு வச்சுங்க. பெருமாள் இப்படி சொல்லிட்ட உடனே அதுக்கப்புறம் இது செய்யுமா சொன்னது பெருமாள். அதேமாரி இப்போ கூப்பிட்றப்ப இல்லை அவே வரக்கூடாது அதெல்லாம் இல்லை அப்படின்றார். இல்லை பெருமாள் கட்டலை அப்படின்னு தோளில் தூக்கின்னு வந்து இறக்குறாங்க. அதுக்கப்புறம் நீ அதை என்ன பண்ணிடணும், இந்த மாதிரிலாம் ஜாதிலாம் இல்லை, பாணர் குலத்தை வெளியில் நிறுத்துறது தப்பு, அவங்களையெல்லாம் திருந்திருக்கணும்ல. பெருமாளுக்கே பெப்பி, அதான் பாப்பா, பெருமாளுக்கே பெப்பே, சிவபெருமானுக்கே பெப்பே காட்டுறவன் பாப்பான். அது புரிஞ்சு இப்போ அவனுக்கு எளிமையாக எனக்கு அம்மை இலக்கணம் சொன்னாங்க, மஞ்சள் பேசினாங்க. ஐயப்பன் இந்த மாதிரி போயிட்டு தங்கிட்டு வான்னாரு. அவன் ஏற்றுப்பானா, அவன் எங்கே ஏற்றுப்பான். அவனுக்கு தெரியாத ஒரு நான் பிராமினி தெரிஞ்ச உடனே அதை எப்படி ஏற்றுப்பான் இல்லையா. அதனால் எவ்வளோக்களோ அதை டவுன் பண்ண முடியுமோ, எவ்வளோக்களோ அதை கமெண்ட் எட்டி நாஸ்தி பண்ண முடியுமோ அதை தான் பண்ணுவான். இவர்களுடைய சரித்திரம் இயேசு பிரான்லேருந்து இங்கே சமண பௌத்த நோய்ச்சி அப்புறம் கொடுமைப்படுத்துலேருந்து இப்போ இந்து சமய நோய்ச்சி இங்கே இவனுங்க பண்ணுற கலாட்டாலேருந்து எல்லாமே இவனுங்க தான். அதனால தான் இவங்கள திருத்த முடியாது. நான் பல முறை சொல்லிட்டேன், பிராமணரில் திருத்த முடியாது. தயவு செஞ்சு நீங்கள் யாரும் அதில் இறங்கிடாதீங்க. அவங்க எனக்கு செஞ்ச திருத்தம் என்னன்னா, நான் அன்பு உள்ளங்களேன்னு ஆரம்பித்த வகுப்பை அன்பு நான் பிராமின் உள்ளங்களேன்னு ஆரம்பிக்க வச்சுட்டாங்க. ஏன்னா தெளிவாக இருக்கணும், நான் பிராமணர்களுக்காக சொல்லலையாண்டா போக தான் புரியுது. இவங்க வழியாக இவங்க வாழையடி வாழை வந்த திரு கூட்டம்னாரு வள்ளல் பெருமா. இவங்க வாழையடி வாழையாக திருந்தாமல் இருக்கிற கூட்டம் இது. இதெல்லாம் பெரிய விஷயம். ஏன்னா நீங்கள் என்ன போயிட போகிறீங்க, பாப்பானை திருத்தம் போகிறோன்னா முதல் வாயில் காலை விட்டுட்டு அதை மீட்க போகிறோன்னு அர்த்தம். விடாது இருந்தால் நல்லது. அதனால் எது செய்யணும்னால நான் பிராமின் மக்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நான் சொல்லும்போது 2 விஷயம். ஒன்று நான் பிராமணன் கிடையாது, அதனால் நான் பிராமணாக இருந்தே எனக்கு இந்த அளவிற்கு அருட்சியல் கடவுள் விளையாடுகிறான், அது ஒன்று. அடுத்தது நீங்கள் நான் பிராமணரை தொட்டு நீங்களும் பக்தி செய்தால் அந்த கடவுள் எலி வந்த பிரான், அதுக்கு ஜாதி ஒரு தடை இல்லை அப்படிங்கிறதுக்காக இந்த 2 விஷயத்துக்காக இவ்வளவோ சொல்கிறேன். அதுவும் உங்களுக்குள்ள வாய்ப்பு என்னன்னா, நேரடியாக கடவுள் அனுபவம் கொண்ட ஒருத்தர்கிட்ட இருந்து என்கிட்ட நேரடியாக நீங்கள் பாடம் கேட்குறீங்க. கேட்கும்போது இயல்பாகவே உங்களுக்கு என் மேலே சந்தேகம் தான் வரமாட்டீங்க. இப்போ 25 வருஷம் வரவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா. அப்போது உங்களுக்கு இயல்பாகவே சாமி உண்மை தான் பேசுகிறார், அந்த நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு, அவ்வளோ போதும். இப்போ ஐயப்பன் அங்கே போய் நான் ஐயோ பேசிட்டு வரேன், நான் குதிக்கலாம் இல்லை. ஐயப்ப நீ போயிட்டு, ஏன்னா என் பிரச்சனையே வேறு, என்னடா 10 மணிக்கு தூங்கி ஏறிட்டான் மூடிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு ஆக்சுவலாக. ஆனால் நீ போயிட்டு ரூம் எடுத்து தங்கிட்டு காலையில் வான்னு இப்படியே சொல்கிறார்.
ரூம் வந்து ஏற்கனவே திருப்பதியில் போய் நான் தனியாக போய் ரூம் கேட்டேன்னு கொடுக்க மாட்டேன்டா. க்யூ நின்று கிட்ட போயிட்டு அப்புறம் ஒரு ஆள் என்னன்னா அதெல்லாம் இல்லைன்ட்டான். ஒரு ஆள் கொடுக்க மாட்டாங்களா சாமின்றான் ஐயப்பங்கிட்டே. இல்லை நீ கேளு கொடுப்பாங்க பத்தியா. அதான் ஐயப்பன் எடுத்த உடனே ஐயப்பன் கிட்டே நான் ரூம் தான் அனுகிரகம் வாங்குறேன். இல்லை நீ கேளு கொடுப்போம். அதே மாதிரி போகிறேன். அந்த இறங்கி போனோடனே அந்த ரூம் போடுறவங்க அந்த படிக்கட்டாட நின்று இருக்கிறாங்க. அங்கே போயிட்டு கேட்குறேன், இங்கே வந்து ரூம் போடுறவங்க இங்கே கரெக்டாக 2 பேர் நிற்கிறாங்க. வாங்க வாங்க இங்கே தான்றாங்க. அந்த இடத்துல அவங்க ஃப்ரீயாக இருக்கிறாங்க. அந்த இடத்துல இந்த ஜோதி முடிஞ்சு இதுக்கு முந்தின நாள் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு. அப்புறம் அவங்க கூட போனோன்னா அப்புறம் பேரில் எத்தனை பேர் சாமி வந்து நான் ஒரு ஆள் தான். ஒரு ஆளில் ரூம் கிடையாது முட்டேன். ஆஹா இதை தான் நான் பையன்கிட்ட சொன்னோன்னா உடனே அந்த இன்னொரு ஆள் மைண்டில் பூந்து அந்த இன்னொரு ஆள் சொல்லுது, நீங்கள் எத்தனாவது வருஷம்? நான் இதான் மொதல் வருஷம். கண்டிசாமி நீங்கள்? ஆமாம். கொடுக்கலாம்ப்பா ஒரு கண்டிசாமி. சாமி நீங்கள் என்ன பண்ணுங்கள், டபுள் டெபாசிட் கட்டிவிடுங்க. கொடுக்குறேன் டபுள். நான் கொடுக்குறேன் 70 ரூபா தான். அப்போ 120 ரூபா கட்டிடணும். ரூம் கொடுக்குறேன். இப்போ சொன்ன கரெக்டு தான். நீ போய் கேளு கொடுப்பான்னா ஆக்சுவலாகவே அங்கே ஒரு ஆள் கொடுக்க மாட்டான். ஆனால் அவங்க மனசை மாற்றி அந்நேரத்துக்கு எனக்கு டபுள் டெபாசிட்டு ரூம் கட்டிட்டு ரூமில் போய் தங்கிட்டு மறுநாள் காலைல குளிச்சுட்டு யூஸ்வலாக ரொட்டீனாக பண்ணுற எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து படியேறி ஐயப்பனெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். அது வரைக்கும் அந்த டீட்டெயில்ஸ் தெரியாது. அந்த கோயில் இதுவில் மஞ்சமாதா சந்நிதி அங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. இங்கேருந்து கிளம்பும்போதே கேட்குறேன் அவங்கக்கிட்ட, மஞ்சமாதா பார்க்கணுன்றான். மஞ்சமாதா எங்கே இருக்கிறாங்க? அவங்க தனி மலையில் இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு சொன்னோன்னு அந்த சொல்கிற விதம் நம்ம ஆளுங்க சொல்கிற விதம் அந்த மாதிரி தான் இருக்கும். தனியே மலையில் அவங்க இருக்கிறாங்கன்னா நான் நினச்சிட்டு தனியாக வேறு மலை போகுது எங்கேயோ அப்படின்னு நினச்சிட்டேன். அதனால் மஞ்சமாதா பார்க்கல. போயிட்டு ஐயப்பனை வரைக்கும் பார்த்துட்டு இறங்கி அப்புறம் ரூமை கால் பண்ணிக்கினேன். அப்புறம் அங்கே இருக்கிற இன்னொருத்தங்கிட்ட கேட்குறேன். அவனை பாரு எனக்குன்னே சரியாக ஒரு ஆள் வருது. இந்த மஞ்சமாதா அது தனி மலையில் இருக்குதுங்க. அவரும் ஓஹோ உண்மையில் தான் பொழுது தனியாக மலை எனக்கடா நம்ம டைம் ஆயிடுச்சு, நம்ம அடுத்த வாட்டி வரும்போது மஞ்சமாதா பார்த்தீங்க சோம்பேறி தான் நம்ம அது தேடி போய் அந்த மலைக்கு போகணுன்னு கூட தோணலை. ரூமெல்லாம் காலி பண்ணிக்கின்னு படித்தாங்க அழிச்சிட்டு சரின்ட்டு புல்மேட்டு பாதை பக்கமாக இறங்கிடலாம். ஒரு ஸ்டெப்பு தான் எடுத்து வச்சேன். அப்போ தான் மஞ்சமாதா அந்த ஒரு பார்த்துக்கினே இருக்கிறாங்க. ஒரு தாய் வந்து குழந்தை வருவோம் பார்த்துனே இருக்கிறாங்க. அவன் கிட்ட வந்துட்டான். ஆனால் பார்க்காமலே திரும்புகிறான். அப்போ எப்படி பதைக்கும்ல அந்த மாதிரி தவன்னு பதைச்சி போய் டக்குன்னு அந்த இனிமையான குரல், அவ்வளோ ஸ்வீட் வாய்ஸ், போகாம பாரு அப்படின்னு ஒரு குரல். ஆஹா மஞ்சமாதா இங்கே நடக்கிறாங்க சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சேன். போகாம பாரு புரியுதா மலையாளத்தில் சொல்கிறேன் கேளு போகாத அப்படின்றாங்க. அவங்கள வந்து பார்க்கணும். நான் பார்க்காமலே போகிறேன் இவ்வளோ தூரம் வந்து. அப்புறம் திரும்ப இன்னொருத்தர் ஏங்க இங்கே மஞ்சமாதா சரி இது தோகுது சார் அப்படியே காட்டுறாங்க மேலே படியேறினா மேலே. அட என்னடா இது. அப்புறம் போய் மஞ்சமாதா பார்த்துட்டு அதுவும் இன்றைக்கி தான். இப்போ இன்றைய தினம் அந்த டெலிகிராம்லலாம் இவங்க போட்டது மீனாட்சி அம்மி பேசினது தான் போட்டாங்க. அப்புறம்தான் ஞாபகம் வந்தது. மஞ்சமாதா பேசிய தினமும் இன்றைக்கி தான். காலையில் நான் அங்கேருந்து கிளம்பும்போது அவங்க இனிய குரலை கேட்டு அவங்கள போய் தரிசனம் பண்ணி வந்து இவ்வளோ வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் 20-25 வருஷம் கழிச்சு தான் நான் வந்து அவங்களுடைய மகனாக சத்தியகன்ற ஒரு மகனாக இருந்திருக்கிறேன் அப்படிங்கிறத இப்போ தான் புரிய வைக்கிறாங்க. அப்புறம் தான் புரியுது ஏன் அவங்க அவ்வளோ பதறி அந்த போவாதேன்னாங்கன்னா அந்த மகனாக இருந்தால் வந்திருக்கிறான். இப்போ பார்க்கதே போயிடறாங்கன்னா அந்த பதைப்பு தாயின். ஆனால் அப்போவே அவங்க அதெல்லாம் சொல்லலை. ஆனால் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் பொறுமையாக ஒரு முறையும் ஒரு அருட்செயல். எனக்கு ஆச்சரியமாக இருந்துன்னா டக்குன்னு மஞ்சமாதா வந்து அவ்வளோ இனிமையான குரல் கேட்கவே முடியாது. உலகத்தில் யார்ட்டும் அந்த மாதிரி குரல்லாம் இல்லவே இல்லை. போகாம பாரு அப்படின்னா போகாத சொல்கிறேன் கேளு அப்படின்னு இருக்கிறேன். அது இன்னைக்கு காலையில் தான். அப்புறம் சரி அப்புறம் அங்கேருந்து இறங்கி வந்து அங்கேருந்து அப்புறம் அந்த ஜீப்பு வேனு பஸ்ஸு எல்லாம் பிடிச்சி வருவாங்க. வந்து அங்கேயே ஒரு 1.5 மணி நேரத்துலேயே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று இருக்குது, ஒரு ஜங்ஷன் இருக்குது அங்கே. அப்புறம் அங்கே வந்து அப்புறம் அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி
ஆமாம் புனலூரா செங்கோட்டை வந்து இறங்கி அதுக்கப்புறம் பார்த்தா மதுரைக்கு சரி எனக்கு வந்து வயிறு கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணிடுச்சு வரும்போது ட்ரெயினில். அதனால் மதுரைக்கே ட்ரெயினில் போகலான்றது இல்லாமல் அங்கேயே இறங்கிட்டேன். அதுக்கப்புறமா ரொம்ப டயர்டாக இருந்தது. அப்புறம் பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குதுன்னா இப்படி இருக்குதுன்னாங்க. பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு அந்த ரயில் ஸ்டேஷன் இந்த வேறு ரூட்டை காட்டுறான். இந்த நேரம் போன பஸ் ஸ்டாண்டு நானும் அதில் போகிறேன். அது பேர் கடவுள் விளையாட்டு மாதிரி. அதில் போனால் அதில் ஒரு ஆள் வந்து அந்த பதநீர் வித்துன்னு வராங்க. நாம் சவுத்துலலாம் போனதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு டைமே எல்லாம் கடந்து போயிட்டு வரேன். அந்த பக்கம் பதனி வித்துக்கிற ஆள் வருது. நேராக வந்தோடனே நான் என்னை பார்த்தோன்னா, சாமி பதனி குடிக்கிறீங்களா அப்படின்னாப்பா. என்னப்பாண்ணா உடம்பு சூடுக்கு நல்லது, இப்போ தான் வயிறு ப்ராப்ளத்தில் கிளியர் ஆகிருக்குது, ஓஹோ பாடி ஹீட் ஆகிடுக்குது, பதனி குடிக்கலாம் சொல்லிட்டேன். அப்புறம் கண்டிசாமியும் அவன் கரெக்டாக கண்டுபிடிவான் எல்லாமே. அப்புறம் ஆமாண்ணா அப்புறம் பதனி குடிச்சு எல்லாம் இது பண்ணின்னு அதுக்கப்புறம் மதுரை பஸ்ஸில் ஏறி அப்புறம் தான் சாயந்தரம் மதுரை அங்கே வரேன். ஒரு 5 மணி வாக்கிலெல்லாம் வந்துட்டேன் மதுரைக்கு, ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு அங்கேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு. இது பலமுறை உங்களுக்கு சொல்லிட்டேன் இந்த விளையாட்டு, இவங்க செஞ்ச அருள் விளையாட்டு எப்படின்ட்டு. அப்போ தான் வந்து அந்த சரி ஈவினிங் ப்ரேயர் பண்ணணுமே நான் சொல்லிவிட்டு நேராக அங்கே வந்து ரிசர்வேஷன் கிடைக்குமா வேறு. அப்போ தான் அவங்க அப்போ தான் தெரியும், அங்கே வந்தவங்க தான் தெரியும். அவங்க சொல்கிறாங்க மீட்டர் கேஜை ப்ராட் கேஜாக மாற்றினுக்கிறாங்க. அதனால் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ட்ரெயின் தான் மீட்டர் கேஜில், அது மீட்டர் கேஜ் பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ஸு ஏதோ நினைக்கிறேன். ஒரே ட்ரெயின் மதுரையிலேருந்து சென்னைக்கு, சென்னையிலேருந்து மதுரைக்கு இவ்வளோதான். அந்த ஒரு ட்ரெயின் நைட்டு 7:15 7:30 எதோ கிளம்புது. அங்கே போய் இது மாதிரி பர்த்து கிடைக்குமா ரிசர்வேஷன் கேட்குறேன். சிரிக்கிறாப்புல அந்த கவுண்டில் இருக்கிற. என்னன்னா உங்களுக்கு முதல்ல நிற்கிறது இடம் கிடைக்குதா பாருங்க. அதில் இந்த மாதிரி ஒரே ட்ரெயின் தான். அப்போ தான் டீட்டெயில்ஸ் சொன்னால் போல போகிறது ஒரு ட்ரெயின் தான். அதனால் அதெல்லாம் நினச்சே பார்க்காதீங்க. உங்களால் ஏறின்னு உட்காரத்துக்கு நிற்கிறது இடம் கிடச்சா பெரிய விஷயம். என்னடா நைட்டெல்லாம் நின்றுக்கணும் போனால் தூக்கத்தில் என்ன படம் போகிறோம். சரி டிக்கெட் மட்டும் வாங்கிக்கினேன். சரி அதுக்குள்ளே முடிச்சிடலாம், ப்ரேயரை முடிச்சிடலான்ட்டு வெயிட்டிங் ரூமில் போயிட்டு குளிச்சுட்டு திரும்ப வந்து எங்கே ப்ரேயர் பண்ணன்னு தெரில. அங்கே மதுரை ரயில்வே ஸ்டேஷன் எதிர்க்கே செல்வ விநாயகர் கோயில் இருக்குது. சரி செல்வ விநாயகர் கோயிலை சுற்றிலாம் கம்பி மட்டும் போட்டுக்குது. அங்கே மூலையில் போய் உக்காந்துக்கினேன், ஐயப்பன் பையை வச்சுக்கினேன். எல்லோரும் பார்க்குற மாதிரியே ப்ரேயர் பண்ணிவிட்டு தியானம் பண்ணோம். ஒரு 20 நிமிஷம் வெளியில் போய்ட்டு வந்து அப்புறம் அந்த கோயிலுக்கு வரவங்க அப்புறம் யாருன்னா ஐயப்ப சுவாமி மலைக்கு போயிட்டு வர்றாரு, ஏதோ சாயங்கால பூஜை போடுறாரு அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு மட்டும் காதில் விழுது. அந்த டைம் தான் பார்த்தா அதே மிஸ்டேக். நான் எப்படி அங்கே மஞ்சமாதாவை பார்க்காத ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோன்னு போவாத சொல்கிற கேளுன்னாங்களோ அதே மிஸ்டேக் இங்கே பண்ணிட்டு. என்னென்னா மதுரையை தாண்டி வரேன். மதுரை அவ்வளோ பிரபல்யம், எவ்வளோ சுந்தரேசு மீனாட்சி அம்மையில் போய் மீனாட்சி அம்மையை பார்க்கணுன்னு எனக்கு தோணலை. நேராக வீட்டுக்கு பதிலாக குறியாக இருக்கிறேன். அவள் தான் அப்போ தான் அதான் இன்றைக்கி தான் காலையில் அங்கே சாயங்காலம் ஒரு 6-7 மணி வாக்கில் பார்த்தா நெடுன்னு வானலாவு மீனாட்சி அம்மையும் சுந்தரேஸ்வரர். மீனாட்சி அம்மை தான் பேசுகிறேன். உண்மையிலேயே அங்கே அம்மையின் ஆட்சின்னாங்களா. அந்த வீட்டிலலாம் ஒய்ஃப் டாமினேஷனாக இருந்தால் மீனாட்சியா நடராஜரான்னு கேட்பாங்க. மீனாட்சின்னா அம்மா ராஜ்யம் அங்கே நடக்குதுன்னு அர்த்தம், நடராஜரன்னா ஐயா ராஜ்யம் நடக்குது. அவர் அங்கே மீனாட்சி அம்மை தான் பேசுகிறாங்க. சுந்தரேஸ்வரர் அவர் பேசாமல் தான் நின்றுக்கிறார் பக்கத்தில். நெடுன்னு உயரம் கூரைப்படவை கட்டின்னு தான். இன்னும் உடனே எல்லாம் தெரியல அந்த அளவுக்கு. நான் இன்னைக்கு கூட சாயந்தரம் நினச்சேன், ஒரு விதத்தில் ஒரு முட்டாளாக இருக்கிறது கூட நல்லது தான். விவரம் புரியாத முட்டாளாக இருக்கும்போது நம்ம வந்து அவங்கள பதைக்க வைக்கிறோம்ல. இப்போ சரி நம்ம வீட்டுக்கு போயிடலான்னு கிளம்புன உடனே மஞ்சமாதை பதைச்சி வந்து பேசிட்டாங்கல்ல. அது பெரிய அறிவாளித்தனமாகலாம் இல்லை, கொஞ்சம் பார்த்து தான் போனோம்ங்கிறது. தேடி பிடின்னா எப்படியும் வந்துடுவான்னு கம்முன்னு இருந்திருப்பாங்க பொழுது. டக்குன்னு சரி வீட்டுக்கு போகலாம், இது எங்கேயோ மாளான்றாங்க அப்புறம் பார்த்துக்கலான்னா பார்த்துட்டு அதே மாதிரி மீனாட்சி அம்மை தரிசனம் பண்ணணும் அப்படி இப்படின்னு நினச்சின்னு வந்தால் அது நினைப்பே வரல. நாபான் கிளம்பி வரதுலேயே இருக்கிறேன். பார்த்தா அவங்க பதறி வராங்க. அப்போ தான் அதை சொன்னாங்க, தளம் கடந்து செல்கிறாய், என்னை காணாமலேயே செல்கிறாய்.
எப்படி இருக்கும்ல, மீனாட்சி அம்மி வந்து தளம் கடந்து எனக்கு கொஞ்சம் ஷேமாக இருந்தது. என்னடா அம்மன் கேட்குற அளவுக்கு வச்சுக்கணுமா நம்ம, அவன் கேட்குறது நியாயம் தானே. தளம் கடந்து உறவுல பெரிய அம்மை இப்போ தரிசனம் பண்ணணும்னு தோணாமல் போயிடுச்சு. தியானத்தில் இருக்கும்போது தளம் கடந்து செல்கிறார், என்னை காணாமல் போயிடுச்சு. ஆஹா பெரிய தப்பு பண்ணிட்டோம், என்ன பண்ணுறது, பரவாயில்ல, இருப்பினும் உனக்கு நான் பர்த் அனுகிரகம் பண்ணுறேன். இங்கிலீஷ் பேசுமா சாமி, பர்த்துன்றாங்க, பேசுகிறாங்க, நான் என்ன பண்ணுறேன். அப்போ இங்கிலீஷ் தெரியலன்னா அந்த சாமிக்கு இங்கிலீஷில் பிரார்த்தனை பண்ணுறவங்களாம் எப்படி நிறைவேற்ற போகுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கே ஏற்கனவே இன்னொன்று சொல்லியிருக்கிறேன். இங்கே வளனூர் வந்த பிறகு எப்படி மஞ்ச மாதா வந்து எனக்கு என்ட்ரா தர்மஸ் மாத்திரை சொல்லி சாட்சியில் உட்காந்துக்கிறாரு. உமாசங்கர் அந்த சப்ஜெக்ட் பேசும்போது கரெக்டாக உமாசங்கர் ஆஜராகிறாரு. அது என்னன்னே தெரியல. அவர்கிட்ட தான் ஒரு கேலரி ஷீட்டில் என்ட்ரா தர்மஸ் எழுதி உமாசங்கர் இதை கொஞ்சம் வாங்கிடுவாங்க, வயிறு இங்கே ஃபுட் பாய்சன் ஆகி கைட்டுது, 4 மணிக்கு ரிசர்வ் பண்ணியிருக்கிறாங்க. அது எத்தனை வருஷம் தெரில, எவ்வளோ வருஷம் ஒன்று. டயர்டாக போக முடியாது போல் தானே சொல்லிட்டேன், எனக்கு வயிறு இதுவாகிடுச்சு, ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு, என்னால் போக முடியாது நார்மல் ட்ரெயினுங்க. அந்த அப்படியே செவுத்தில் சாயினா அப்போ டக்குன்னு அம்மை தோன்றி அது 2 வாட்டி சொல்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோ என்ட்ரா தர்மஸ், ஞாபகம் வச்சுக்கோ என்ட்ரா. அது என்ன ரீசன்னா அந்த சைக்கிக் மைண்டில் தான் அவங்கள காண்டாக்ட் பண்ணுது. இப்போ நம்ம பேசின்னு இருக்கிற இந்த மைண்டுக்கு வந்து ஃபிசிக்கல் மைண்டின் பேர், பௌதீக மனம். அந்த சைக்கிக் மைண்டில் நடக்கிற விஷயம் சில சமயத்தில் இந்த பௌதீக மனத்துக்கு ஞாபகத்துக்கு வராது, அது நடந்துடும். அப்புறம் இங்கே நம்ம தூக்கத்தில் கனவு நடந்த மாதிரி இருக்கும், என்னமோ அப்படின்னு யோசிப்போம். அதனால் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியும்ல, ஆனால் நான் மறந்துடுவேன்ட்டு 2-3 வாட்டி சொல்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோ என்ட்ரா தர்மஸ், ஞாபகம் வச்சுக்கோ என்ட்ரா தர்மஸ். அப்புறம் கண்ணை முடிச்சுட்டு இது அநேகமாக மாத்திரையாக தான் இருக்கும்னு உமாசங்கர்கிட்ட கேலரி ஷீட்டுக்கு என்ட்ரா தர்மஸ்ன்னு எழுதேன். உமாசங்கர் மாதிரி கொஞ்சம் வாங்க. அவர் போய் நேஷ்னல் மெடிக்கல்ஸ் சேட்ஜி அவர் வருவார், எப்பயாச்சும் வந்து என்னை பார்த்துட்டு போவார். அப்புறம் அவர்கிட்ட போய் இந்த மாத்திரையை கொடுங்க, இது நான் ஸ்பெஷலிஸ்ட் எழுதுகிற மாத்திரை, நீ என்ன கேலண்டர் ஷீட்டில் அனாவசியமாக எழுதி வந்துட்டு யார் எழுதி கொடுத்ததுன்னு கேட்டார். அவர் சாமி எழுதி விடுறார். சாமி எழுதி கொடுத்துரு, அப்போனா சரியாதான்னு அவர் கொடுத்து அனுப்பிச்சிட்டார். 4 மாத்திரை வந்தவுடனே இருக்குது மாத்திரை. அப்புறம் அந்த மாத்திரை ஒரு மாத்திரை தான் போடணும். அடுத்து 1/2 ஹவரில் எல்லாம் சரியாகி ஃபுல்லாக தெம்பு வந்து 4 மணி ட்ரெயினில் என்னை ஏற்றி அனுப்புகிறாங்க. பன்னீரோட வந்தார் போகுது. அப்போ விழுப்புரத்தில் இவங்க ட்ரெயின் ஏற்றி அனுப்புவாங்க 4 மணிக்கு சபரி ஸ்பெஷலில். ஆடிட்டர் ஆனந்தன், அப்புறம் ஆனந்தராம, உமாசங்கர், ஒரு 4-5 பேர் வந்து என்னை ட்ரெயின் ஏற்றுவாங்க. அதுக்கு ஒரு 2-3 வருஷம் அப்படி இருந்து போயிட்டு வந்துட்டேன். அப்போ அம்மனுக்கு எப்படி இங்கிலீஷ் மாத்திரை தெரிஞ்சு சொல்கிறாங்க, என்ட்ரா தர்மஸ் சொல்கிறாங்க, எழுதி கொடுத்து நல்லாக்கின்னு போகிறேன். அப்புறம் தான் ஞாபகம் வருது, அம்மையினுடைய குழந்தைய நம்ம இருக்க தொட்டு இவ்வளோ கவனிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப நாள் புரியல, நம்ம என்னடா அவ்வளோ பெரிய தவசி இல்லை, ஆனால் நம்மளை உளுந்தடிச்சின்னு மாத்திரை பேரை சொல்லி நல்லாக்கி கூப்பிட்டுக்கிறாங்க மலைக்கு. இது என்ன எதுன்னு புரியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் தான் எரிமலை சாஸ்தா தான் மை சன்னு சொன்ன அவருடைய மகனாக இருந்தேன் அப்படின்றார். சரி, அது இருக்கட்டும். அப்போது மீனாட்சி அம்மை வந்து இது பேசுகிறேன், உனக்கு நான் இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு நான் பர்த் அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னு. என்னடா இது, அவன் இல்லைன்ட்டான் உள்ள கவுண்டர், ஆனால் அம்மை வந்து உனக்கு பர்த் அனுகிரகம் பண்ணுறேன். சரின்ட்டு அப்புறம் எப்படி எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அப்படி போனோன்னா அந்த டிக்கெட் கொடுக்குற இவரை என்ன சொன்னார், ஜாகிரதையாக இருங்க, அந்த ஷெட்டிலேருந்து வண்டியை ரிவர்ஸ் அடித்து பிளாட்ஃபார்மில் கொண்டு வந்து நிறுத்துவாங்க, அப்போவே நீங்கள் உஷாராக தப்புன்னு ஏறிடணும், இல்லைன்னா உங்களுக்கு நிற்கிறது கூட இடம் கிடையாது சொல்லிட்டார். அவ்வளோ ரஷ்ஷு, ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெயின் தான். அப்போ தான் போனால் பையெல்லாம் மாட்டிக்கினேன், நல்லா ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு போனால் ஏற்கனவே வண்டி வந்து நின்றுன்னு இருக்குது. ஆஹா விட்டுட்டோம் போடா, நம்ம ப்ரேயரில் உட்காந்துருவே இந்த வண்டி விட்டுட்டோம். அப்படியே நின்று பார்த்து இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் எனக்கு இதெல்லாம் ஓடலை. அம்மா சொன்னாங்க, ஆனால் நிற்கிறது கூட இடம் இல்லை. அப்போவே வாசல் ஃபுல்லாக அப்போவே நின்று இருக்குது. எதிர்க்க ஒரு ரிசர்வேஷன், அப்படி போய் நின்னோடனே எதிர்க்க ஒரு ரிசர்வேஷன் போட்டி காலியாக இருக்குது. பக்கத்து போட்டியெல்லாம் ஃபுல்லாக ரஷ்ஷு. நான் சும்மா நின்று என்ன பண்ணுறது தான் யோசிச்சுன்னு இப்படி அந்த போட்டியை பார்த்தேன். அப்போ பார்த்தா அந்த தொங்கின்னுக்கிற ஆளில் ஒன்று என்ன சொல்லுது, சாமி என்ன சபரி மாலை தானே மாலை போட்டுன்னு இருக்குவே, சாமி தானே கூப்பிடுவாங்க, சாமி என்ன பார்க்குறா, அது ரிசர்வேஷன் போட்டு வா, இப்போவே வந்து யாருன்னா தான் படிக்கட்டிலாவது நிற்க முடியும், ஃபுல்லு இடமே இல்லை, ஃபுல் ரஷ்ஷு, இப்போவே வந்து ஏறு என்ன பார்க்குற. அங்கேருந்து அவர் இப்படி குரல் சொல்லி விடுறாரு. இந்த பக்கம் இருந்து ஒரு டிடிஆர் வர்றார், அந்த இவர் ரயில்வேல ஒர்க் பண்ணுற டிடிஆர்.
அவருக்கு அதுலேயும் அது உழுது. அவர் சொல்கிறதையும் பார்க்குறாரு, நான் அப்படி பார்க்குறேன். அவர் அங்கேருந்து வர்றாரு. அவர் டக்குன்னு திரும்பி அந்த பொட்டியை பார்த்துட்டு, அதெல்லாம் ரிசர்வேஷன் இல்லைங்க, அது ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் தான். இதுதான் அம்மன் விளையாட்டு பற்றியா? அந்த கம்பார்ட்மெண்ட்டை ரிசர்வேஷன் அனுப்பி வச்சு நீ எல்லாம் காலியாக விட்டு வச்சுக்கிறான். எனக்காகவே எதிர்க்க நிற்கிறான். எப்படி அது ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் தான். ஒன்று தப்பன்னு அதில் இருக்கிற ஆள் ஓடியா. நான் எதிர்க்க இருக்கப்போ இந்த கம்பி பிடிச்சி ஒரு காலை தான் வச்சு படிக்கல. அவங்களே என்னை எல்லாம் ஏற்றி சர்றன்னு தள்ளி போய் ஜன்னல் சீட்டு உட்கார வச்சுட்டாங்க. ஜனங்க ஏன்னா அவ்வளோ ரஷ். அதுவே தள்ளி போய் அந்த ஃபோர்ஸில் போய் உட்காந்துட்டு என்னடா இது சொல்லிட்டு அது சொல்ல வர. மீனாட்சி அம்மா விளையாட்டுன்னா எப்படி விளையாடுறாங்க பார். அப்போது இவ்வளவும் பாப்பாங்கிட்ட சொல்லி பாப்பாங்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு ஏங்கி நிறுகிறானுங்க நம்ம நான் பிராமின் மரமண்டைங்க. புரியுதா? மண்டையை பிராமணர்களிடம் விற்று மரமண்டை ஆகி போன நான் பிராமின் மரமண்டைகளே, பாப்பார சர்டிஃபிகேட்டுக்கு ஏங்காதீங்க, கடவுளின் சர்டிஃபிகேட் ஏங்குங்க. கடவுள் மாத்திரம்தான் உண்மை. பாப்பா இது ஏன் இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கிறேங்க? அவன் இந்த மாதிரிலாம் காஞ்சி பெரியவங்களும் அப்படியே ஹைலைட் பண்ணிக்கிறது, அப்படி ஆகும் இப்படி ஆகும். புரியுதா? ஆவடி சுவாமிகள் முன்னாலே இவங்களாம் ஒன்றுமே கிடையாது. ஆவடி சிவராஜ சுவாமிகள் சித்தர்லாம் அவ்வளோ சொல்லிக்கிறாரு. எனக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் பிரபலமே இல்லை. இந்த ஜனங்க பானியாயம் அந்த கோயிலை பாழஞ்சு போட்டு ஒரு சமாதியை நாஸ்தி பண்ணி ரொம்ப வெறுத்து போயிட்டேன். அவங்க தத்துருண்டு இருந்தால் கூட அதை அப்படியே இது பண்ணி அப்படி பண்ணி அதுக்கு பில்டப் கொடுத்து தூக்கின்னு வரானுங்க. நம்ம ஜனங்க அவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும் எவ்வளோவெல்லாம் நாஸ்தி பண்ண முடியும் பண்ணு. இதுக்கு என்ன சொல்கிறேன்? அதனால் அதெல்லாம் அதை சொல்ல வரேன். அம்மை சொன்னது தான். இப்போ இதை சொன்னால் இவரே சொல்லிக்கிறார். அப்போ இவரே சொல்லியும் நான் ஒரு சாட்சி வச்சுக்கு நான் சொல்ல முடியும் இல்லை? அதெல்லாம் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி போட சொல்கிறானா? என்னதான் சொல்கிறான்? அதான் மூட பிராமணன். திருமூலம் ரொம்ப தேங்க்ஸ்ஃபுல். இவங்களை எப்படி ரிஜெக்ட் பண்ண முடியுதுன்னா மூட பிராமணன் சரியாக சொன்னார். அவங்களுக்கு நான் மட்டும் ஒன்றுமே இல்லாத எள்ளுமுக்கு தான் கூட அதை அப்படியே பில்டப் கொடுத்து ஒரு ரூபா அப்படியே கடவுளே படைச்சோம், அவரே அப்படிலாம் எடுத்துன்னு வருது. என்ன கடவுளே விளையாடி அந்த சொன்னால் கூட அதை சீப்பாகுது. அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கெட்ட எண்ணம் அதுக்கு சொல்ல வரேன். ஏன் அடிக்கடி நான் சொல்கிறேன் கெட்ட எண்ணம் பிடித்த பிராமணர்கள் ஏன் சொல்கிறேன்னா, கடவுள் விஷயத்திலேயே விளையாடுறான் பரவான். அந்த பயம் வரல பாரு. நம்ம ஜனங்கள் இருந்தால் பயப்படும். கடவுள் விஷயத்தில் இவர் கடவுள் ஒரு பெற்றவர்ரா இவருடைய ஜாகிரதையாக இருக்கணும். அந்த பயம் நம்ம ஜனம் கிட்ட தான் இருக்குது. அவனுக்கு என்ன கடவுள் விஷயத்தே சொன்னால் கூட அதையே துச்சமாக பேசுகிற அந்த துணிச்சல் அதுதான் பிராமணன். அதனால தான் அவ்வளோலாம் திருத்த முடியாது. நம்மள வரைக்கும் தான் சொல்கிறான். ஆனால் என்ன பண்ணுறது? யூடியூப்பில் போட்டால் எல்லாம் தான் பார்க்குறான். என்ன அது ஏதோ பார்த்துன்னு போட்டோம், இது பண்ணின்னு போட்டோம். ஆனால் நான் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குல்ல. அப்போ எப்படி தான் தெரியறது ஜனங்களுக்கு? நீ சொல்லு, கிறிஸ்டியானிட்டியில் சின்னதாக ஒரு அணுகிறம் வந்தால் கூட இயேசுவின் மகிமையினால எனக்கு இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு அப்படி ஒன்று அவங்க எல்லாரும் பரப்புறாங்க. அதான் இயேசுவின் மேலே ஒருத்தர் இப்படி ஆச்சு இப்படி ஆச்சு இப்படி உலகம் பூரா பரவு. இங்கே என்ன பண்ணுறான்? மீனாட்சி அம்மையே நேராக பேசி இவ்வளோ அணுகல் செய்தால் கூட அவர் சும்மா விடுறாரு, அவரே சொல்லிடுறாரு. இவன் அதை ஷிம் டவுன் பண்ணுறான், பார்ப்பனம். புரியுதா? ஏன் கிறிஸ்டியானிட்டி உலகளாவிய இதுவாக பரவுச்சு, ஏன் இஸ்லாத்து உலகளாவிய இதுவாக பரவுதுன்னா பாப்பான் இல்லை. இது ரெண்டுத்துலேயும் பாப்பான் இல்லை. யூத சமயத்தில் இருந்தால் கெட்டு வாங்கி போச்சு. இங்கே சமண சமயத்தில் போகுந்தான் அழிஞ்சு போச்சு. பௌத்த சமயத்தில் போகுந்தான் இங்கே தான் உருவானது. சைனா, தாய்லாந்து, ஜப்பான்லாம் பௌத்தம் பார்த்தாங்க, இந்தியாவில் கிடையாது, அழிஞ்சு போச்சு. ஏன் இங்கே பார்ப்பாங்கிறான், அங்கே பார்ப்பான் இல்லை. ஒரே விஷயந்தான். அவன் இருந்தான்னா நாசி தான் அந்த இடம். அதுதான் நான் கண்டுபிடிச்சேன். ஆரம்பத்தில் எனக்கு இதெல்லாம் இல்லை. இப்போ தான் ஒன்று கண்டுபிடிச்சி, ஓஹோ இவ்வளோ தூரம் இவருக்கு தொட்டு இவன் காலை எடுத்து வச்சாலே அந்த சமயம் நான் குட்டி சோறு. இப்போ பிராமின் கிறிஸ்டியன்னு போகிறானுங்க, ஆர்த்தோடாக்ஸ் முஸ்லீம் போகிறானுங்க. இப்போ தெரிஞ்சு போச்சு அதுக்கு ரெண்டு என்ன ஆகும், அந்த மதங்கள் என்ன ஆகும்னு தெரிஞ்சு போச்சு. என்ன பண்ணுறது? புரியுறதா? அப்போ மீனாட்சி அம்மை அருள் செய்து அப்புறம் உக்காந்துட்ட உடனே பார்த்தா நாங்கள் ஏறும்போதே பார்த்தா மேலே எல்லாம் துண்டு போட்டு வச்சு ஏற்கனவே விஷயம் தெரிஞ்சவனுங்க அவனுக்கு துண்டு போட்டு இடம் பிடிச்சிட்டு ஜனங்கிட்ட ரிசர்வ் கம்பவுண்ட் அவனுக்கு தான் புளி விட்டு போயிட்டுக்கிறானுங்க ஜனங்க காம்படிஷனை இது பண்ணுறதுக்காக. நான் உள்ளே ஏறும்போதே பார்த்தா மேலே ஏற்கனவே துண்டுலாம் போட்டுக்குது. நான் உட்காந்துருந்தேனே. அதுக்கப்புறம் தான் சரி, அப்போ கூட பாரு அந்த புத்தி
அம்மா வந்து பர்த்துன்னாங்களே, நம்மளுக்கு சீட்டு இருந்தாலும் சென்னை வரைக்கும் ஜன்னல் சீட்டில் உட்காந்து இவ்வளோ ரஷ்ஷில் நிற்க முடியும். அது அவஸ்தப்படுது. ஒரு ஃபாரினர் வந்து ஒரு கூட இருக்கிற கைடு கொஞ்சோண்டு கெஞ்சி கொஞ்சோண்டு மூலியாக கொஞ்சோண்டு அவருக்கு மட்டும் கொஞ்சம் படம் கொடுங்க. இப்போ ஃபாரினருன்றீங்க, இவ்வளோ அவங்ககிட்ட இல்லாத காசு, ஏன்னா காசு வச்சு ஏன்னா வாங்க தானே கேட்குறான் ஜனங்க. நம்ம ஜனங்க பாருங்க, இந்தியா புத்தி, இந்தியா நிலைமை நல்லா தெரிஞ்சு நான் எவ்வளோ காசு தரேன்ட்டேன், ஆனால் அவங்க இல்லைன்ட்டாங்க. நாளைக்கு உடனடியாக நாங்கள் சென்னையில் இருக்கணும். அவர் கொஞ்சம் நான் வந்து இந்த மூலியம் தூண்டு ஒரு பட்டக்ஸ் அப்படி பாதி ஒட்டிக்கின்னு உட்காண்டார். அவர் அப்படிப்பட்ட ரஷ்யில் எனக்கு ஜன்னல் வர சீட்டு ஜம்முன்னு இருக்கு. அப்போட இது அரிசி இது. அப்புறம் அவங்க உட்காரதுக்கு அடுத்து இது பெரிய விஷயம் இல்லையா, இது அம்மன் பர்த்துனா நம்ம பர்த்து தான் அப்படின்னு நம்ம ஏன் அப்படின்னு நினைப்பானா, இது பெரிய அனுகிரகமாச்சு சொல்லிட்டேன். அப்படி வேணா அதுக்கப்புறம் மேலே துண்டு பொருள் எதிர்க்க இருக்கிற இதில் துண்டு ஒருத்தர் வந்து அவர் இடம் பிடிச்சது. அவர் உடனே படுத்துட்டார். படுத்துட்டு அவர் அப்படியே திரும்பி பார்த்துட்டு நான் இங்கே எதிர்க்க ஜன்னல் சீட்டில் உட்காந்துக்கிறேன். இப்போ ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லிக்கிறேன், ஆனால் சலிக்காமல் கேட்குறீங்க பார்த்தீங்களா, அதான் கடவுள் இல்லையா. ஏன்னா 20வது வாட்டி சொல்கிறேன் நான், அதுதான் சலிக்காது. அந்த கடவுள் சம்பவங்கள் கதை எத்தனை வாட்டி கேட்டாலும் சலிக்காது. ஏன்னா அதில் கடவுள் இருக்கிற உண்மை இருக்குது, இதில் தான், வேறு ஒன்றும் இல்லை. நான் நகாசாலெலாம் பண்ணி கீர்த்தன ஆரம்பத்திலே ராமாயணத்திலே அப்படியே பேசுகிறேன் இல்லையா. ரொம்ப லோக்கல் லாங்குவேஜ் தான் பேசுகிறேன். முடிஞ்சால் நான் சென்னைக்காரனை தொட்டு மெட்ராஸ் பேஷில் விட அடிச்சு தள்ளுறேன். ஆனால் உங்களுக்கு ஆர்வமாக கேட்குறீங்கன்னா அது உண்மை இருக்கிறது. அம்மை இருக்கிறாள் அதில் சொல்கிறாங்க அவங்க. உண்மை இருக்கிறது நான் சொல்கிறேன், அம்மை இருக்கிறாள்னு சொல்லு. அப்போது அதை உக்காந்து அந்த மாதிரி. அப்புறம் அவரு திரும்பி பார்த்து, சாமி மலைக்கு போயிட்டு வரீங்களா? ஆமாம். எத்தனாவது வருஷம்? இதான் மொதல் வருஷம். கன்னிசாமியா? ஆமாம். எத்தனை பேர் வந்து வரீங்க? நான் தனியாக தான். கன்னிசாமி தனியாக போயிட்டு வரீங்களா? ஆமாம். எங்கே போகணும்? சென்னைக்கு தான் போகணும். அப்படி பார்த்தாரு. நீ ஒன்றும் கவலைப்படாத சாமி, எதிர்க்கு நான் தான் போட்டுக்கிறேன். எதிர்க்கு அவர் தான் போட்டுக்கிறேன், சீட்டு மேலே எதிர்க்கு நான் தான் போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்டுக்காக போட்டு வச்சுக்கிறேன். ஃப்ரெண்டு வரலன்னா அந்த பர்த்து உனக்கு தான். அவரால் முடிஞ்ச கைங்கறி, ஐயப்ப சாமிக்கு அவரால் முடிஞ்ச கைங்கறி. பக்தர்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறான் இல்லையா. அந்த உனக்கு என்னடா இது சொல்லிட்டேன். அப்புறம் சரி, ஒரு 7 மணி ஆச்சு, 7:15 ட்ரெயின்ப்பா. அப்புறம் அந்த பையன் அந்த சீட்டில் வச்சுட்டு கொஞ்சம் பார்த்துக்க, நான் போய் ஒரு 4 இட்லி சாப்பிட்டேன். நீ போய்ட்டு வா சார். ஒரு போய் 4 இட்லி வாங்கி பிளாட்ஃபார்மில் சாப்பிட்டுட்டேன். அப்படி வந்தவங்க ஒரு வந்தோடனே பார்த்துட்டு, இனிமேல் என் ஃப்ரெண்டு இனிமேல் வரமாட்டான் சாமி, அந்த சீட்டு உங்களுக்கு தான், நீ மேலே ஏறி படுத்துக்க. படுத்துட்டேன். சார் இதுக்கு என்ன சொல்கிறீங்க? அது என்ன பர்த்தா சீட்டா? மீனாட்சி அம்மா பர்த்து உனக்கு அனுகிரகம் பண்ணுறான்னா அது பர்த்து தான், அது சீட்டு கிடையாது, வேற எதுவும் கிடையாது. எவ்வளோ விளையாடுறாங்க பாரு, அதில் எவ்வளோ விளையாட்டு அது உள்ளே இருக்குது பற்றியா. நானே எங்கள் வீட்டில் போய் திங்க் பண்ணி பாருங்க, நல்லா நினச்சி பாருங்கள், அவ்வளோ சந்தோஷப்பட முடியும். உங்கள் கண்ணெதிரில் உட்காந்துக்கிறேன். இதை விட நான் அந்த காலத்தில் ராமாயண காலத்தில் அப்படிலாம் நடந்தது சொல்லலை சார், நேராக உட்காந்துக்கிறேன், உங்கள் எதிர்க்க நேராக சொல்கிறேன். வீட்டில் போய் சிந்திச்சு பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த ஒரு பக்தனுக்காக அம்மை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மா கல்யாணம் ஜனம் பிச்சு பிச்சு உதுருது. மதுரை பூரா கல்லழகர் இதுவா அவ்வளோ ஜனம் பிச்சு உதுருது. பார்க்கறதுக்கு இடம் கிடைக்குமா, முன்ன ஸ்பெஷல் கியூவா இதுவா வருது. நான் ஒன்றுமே இல்லாமல் அங்கே செல்லு விநாயகர் கோயில் விளையாடுறோம், துடுன்னு வந்து எனக்கு காட்சி கொடுத்து என்னடா பார்க்காதவே போகிறேன்னு சொல்லி உனக்கு பர்த்தை அனுகிரகம் பண்ணு சொல்லி பர்த்தம் கொடுக்குறாங்கன்னா அவன் தானே மீனாட்சி அம்மை. மீனாட்சி அம்மை தான்டா அம்மை. இது என்னது இது? ட்ரூ லிவிங் காடஸ்ன்னு சொல்லலாமா இல்லையா? ட்ரூ லிவிங் காடஸ் உண்மையிலேயே இருக்கிறாங்க மீனாட்சி அம்மை. இப்போ இந்த அனுபவத்தை நீ உலகம் பூரா பரப்பினா மீனாட்சி அம்மை இஸ் ட்ரூ லிவிங் காடஸ்ன்னு வெளிநாட்டுக்காரனை ஏற்று போனா இல்லையா? ஆனால் பாப்பா என்ன பண்ணுறான், இது நக்கல் அடிச்சுக்கின்னு அதை இவன் எங்கன்னா ப்ராப்ளம் எடுப்புறணும், இது இவனுக்கு என்ன முக்கியத்துவம் வந்துடுமோ, அவ்வளோ கெட்டன பூச்சி அவனுங்க. அப்போ தான் புரிஞ்சுது, கொஞ்ச நஞ்சல்ல நம்ம நாட்டில் பக்தர்கள்லாம் கொஞ்ச நஞ்சல்ல இல்லையா. மெய்ப்பொருள் நாயனாரை
சிவனடியார் வேஷம் போடணும், முதுகுலேயே குத்துறான் முத்தநாதன். ஒரு செகண்டில் புரியுது, நம்ம போர்க்காலத்தை தோக்கடிச்சவன் சிவனடியார் வேடத்தை நம்மளை கொள்றான்ட்டு. உடனே தத்தன் ஓடியாரான் மெய்காமல் அவர் வெட்டுறதுக்கு. விழும்போது கூட தத்தா நமரான தடுத்து விழுந்தார். தத்தா அவர் நம்மவர்னு தடுத்துட்டு விழறான் அந்த மெய்ப்பொருள். இங்கதான் திருக்கோயிலூர். செத்து சுண்ணாம்பாயி சிவபக்தியை காப்பாத்துறான். அதுவும் இல்லாமல் என்ன சொல்றான், அவர் நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சா கொதிச்சு போய் அவனை கொண்டுடுவாங்க, ஆனால் சிவனடியார் வேளத்தில் இருக்கிறாரு, நீ பத்திரமா எடுத்து போய் நாட்டு எல்லைக்கு வெளியில விட்டுட்டு வந்து பத்திரமா அவரை சேர்த்துட்டு நீ சொல்ற வரைக்கும் என் உயிர் போவாதுன்ற. அதுபோல் எடுத்து போய் விட்டுட்டு வரான். தெரியுதா? இன்று நீ எமக்கு செய்த நன்மை யார் எமக்கு செய்தார் தத்தான்னு கேட்குறான். நான் சொன்னதை கேட்டு நீ ஆத்திரப்பட்டு அவனை வெட்டாம, ஜனம் வருது அவனை வெட்டுறதுக்கு. அரச கட்டளை. அரசன் உண்மையிலே மதிக்கிறதா இருந்தால் விலகி போ, எடுத்துன்னு போய் பாதுகாப்பாக விட்டுட்டோன்னா ஓடிடுறான். வந்து தங்கள் கட்டளை நான் செய்துட்டேன், இன்று நீ எமக்கு செய்த உதவி யார் செய்ய வல்லார் தத்தான்றான். எப்படிப்பட்ட மன்னன், எப்படிப்பட்ட பக்தன், எப்படி பரவி இருக்கணும். இங்கேயே போட்டு ஊழ்த்துட்டு ஏன்னா பார்ப்பாங்களா இது உள்ள என்ன விடனா பரவாத பார்த்துக்கிறது, என்ன விட நான் பிராமின் அவனு புகழ் வந்துட போகுது, தமிழுக்கு பேர் வந்துட போகுது. இதுவ நாடு இவங்களாம் இதுவ தான் திருமூல சொன்ன, கருவறையில் விடாத பார்ப்பனை கருவறையில் விட்ட வேந்தர்கள் அழியினர் அழிஞ்சே போச்சு. காட்டு ராஜா, ஒரு ராஜாவை காட்டு. இங்கிலாந்து அரச குடும்பம்ன்றான், சார்லஸ் இத்தினாவது மன்னன்றான், சவுதி அரேபியா குடும்பம்ன்றான், மன்னர் குடும்பம்ன்றான், கத்தார் நாட்டு அரசன்றான், எல்லாம் இருக்கிறாங்கடா இன்னைக்கும் அரச குடும்பம். இங்க காட்டு. பொன் வைந்த பரந்த சோழன் அரசன் வாரிசை காட்டு. இங்க பயந்துக்கு நான் ஆடு மேய்ச்சி நிற்குது. அது நம்மளை என்ன கொண்டு வானுங்க பார்ப்பானுங்கன்னு பரங்கிப்பேட்டையில். எவ்வளோ பெரிய பாவம், பார்ப்பனனை கருவறையில் விட்ட இவ்வளோ பெரிய பாவம்னார் திருமூலர். வேந்தர்கள் அழியன்னார், அழிஞ்சுதா இல்லையா? ஏன்னா எனக்கு புரியல முதல்லலாம். என்னோட அனுபவத்தை சொல்லி அது பாப்பம் போகிற கமெண்ட்டை பார்த்தோன்னே தான் எனக்கு புரிஞ்சுது. ஆஹா இதாண்டா சொன்னார். அவ்வளோ மோசமானவனுங்க இவனுங்க. இவங்கள தூக்கி போய் கருவறையில் விட்டா பக்தர்கள் அடியார்கள் புகழ் பரவுமா, சிவன் புகழ் பரவுமா? பாப்பர ஜாதி வசதி, பாப்பர ஜாதி வசதி, அந்த ஜாதி வசதியை பரப்பதிலே தான் குறியா இருப்பான். ஏன்னா அவனுக்கு வருமானம் அதில் தான். அதை மாதிரி அதை தான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இன்னைக்கு வகுப்பு வச்சு அதை சொல்கிறேன். மீனாட்சி அம்மை எவ்வளோ பெரிய கருணை கடல்னா, சாதாரணமாக நான் போகிறேன், இந்த இன்னும் பெரிய பக்தி நான் பண்ணிட்டேன், ஆனால் ஓடோடி வந்து என்னை காணாமலே செல்கிறார். ஏன்னா முற்பிறவி சம்பந்தராக பிறந்து சைவத்தை தூக்கி நிமிர்த்திய அந்த பிறவி, சைவம் தழைக்க தழைத்தாண்டி ஞான சம்பந்தன் என்று வந்தாண்டி அவங்க மறக்கலை பார், சம்பந்தம் வந்துக்கிறான்னு சொல்லிட்டு. சீர்காழியில் போகிற, நான் கல்லூரியில் படிக்கும்போது நடந்து முதல்ல போகிறோம், நடந்து போகலான்னு சிதம்பரம் தனியாக தான் போவோம். ஆனால் நடந்து தனியாக போகிறேன். அந்த சட்டிது திறந்தோடனே உள்ளேருந்து ஒரு வாசம் வந்தா திடுக்குன்னு சொன்ன, என்னடா நம்மளை சம்பந்தான்னு கூப்பிட்றாரு, வாசம் வந்தா அவங்க காத்துனுக்குறாங்க சம்பந்திங்க அப்படின்னு. இந்த பாப்பார அயோக்கிய பசங்க சர்டிஃபிகேட்டுக்காக நான் ஏங்கின்னு இருப்பேன். என்னுடைய வருத்தம்லாம் இவங்க கமெண்ட் கிடையாது. ஆனால் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த உண்மை அடியார்களை ஷிம் டவுன் பண்ணிக்கினே இருந்தா என்னதான் ஆவறது, எப்படி தான் இங்கே இவங்களுடைய புகழ் பரப்புறது. சைவம்.comனு வைக்க முடியல அவங்களால. சைவம்னு வடமொழியில் வச்சுட்டு முழுக்க தேவார பாடலாம் போட்டு அதில் விற்கிறான். முழுக்க தமிழ். எங்கேயுமே எந்த அடியாரோ எந்த நாயன்மாரோ சைவம்னுலாம் பாடினதே கிடையாது. ஆனால் இவங்களுடைய வெப்சைட்டு பார்த்தா சைவம் அந்த வடமொழியை போட்டு வச்சு அதுக்கு இதெல்லாம் போட்டு விற்கிறது. பாப்பர அட்டுழியை ஒழிச்சிடுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்றீங்களா? ஒழியும். புரியுதா? எந்த அட்டுழியுமோ எவ்வளோ நாளும் முழுக்க தாங்க நின்னதே கிடையாது. தெரியுதா? பாப்பார அட்டுழியும் தெரியல மக்களுக்கு. புளி ஏமாற்றி இது மாதிரி யாரோ ஒரு அடியார் வந்து சொன்னால் ஹேன்றது. அதுதான் சரி. இன்னைக்கு இதுக்கப்புறம் நம்ம இதையெல்லாம் ஒரு நாள் மஞ்ச மாதா நேரிலே பேசியது, மீனாட்சி அம்மை நேரிலே பேசின
1 வருஷம் கழிச்சு தான் எனக்கு ஞாபகம் வருது, ஆஹா கூரைப்படவை கட்டியிருந்தாங்கடா அது திருமண கோலம். அந்தளவுக்கு முட்டாள் நான். அப்போவே எல்லாம் அவனை கூறப்படவில்லை. அப்புறம் ரொம்ப நேரம் அப்படியே போயின்னு வந்து யாருக்கும் சொல்கிறதெல்லாம் இல்லை, உடனடியெல்லாம் சொல்கிறதெல்லாம் இல்லை. அது எங்கன்னா ஒரு 2 வருஷம் 4 வருஷம் கழிச்சு தான் சொல்கிறது மெதுவாக. இப்படி அந்த நிறுவனமாக பார்த்தது இந்த மாதிரி மாத்திரை பேர் எழுதி கொடுத்து வந்தோன்னா அதுக்கப்புறம் இது அம்மன்னு சொன்னாங்க கொஞ்சம் சொல்லி அதான் எழுதி கொடுத்து அறந்தவருக்கு எதுனா ஒரு மாத்திரை எழுதி சாமி நீங்களே எழுதி விடுவீங்களா யாரா சொன்னாங்களான்னு கேட்பாரு ஒரு உண்மையிலே. இதுதான் புரியுதா? அதனால் இன்றைய தினம் இனிமேல் நான் அந்த மாதிரி தான் செய்யலான்னு இருக்கேன். ஒரே நாளிலேயே நிறைய அருள் விளையாட்டு சாமிக்கு போயிட்டு அங்கே வைகாசி மிருகசீழ்ச்சி தண்ணிக்கு அன்னதானம் பண்ணுவோம். அப்படி அன்னதானம் பண்ணிட்டு ஒரு கோயில் போனால் அங்கங்கே ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. அது எல்லோரும் அப்போ ஒரு நாள்லேயே அவ்வளோ இருக்கும். அப்புறம் இதெல்லாம் எப்படின்னு தெரியல. ஒரு வாட்டி மலைக்கு போயிட்டு போகும்போது சோட்டாடிக்கார பகவதி அம்மா இப்படி யாருக்குமே நான் சொல்லலை. நான் ரமணர்ன்றதெல்லாம் 10 வயசுலேயே சொல்லிட்டாங்க எனக்கு. 19 வயசில் திருவண்ணாமலை போனால் அப்போது உண்ணாமலை அம்மாகிட்ட பேசுகிறாங்க, நீ ரமண மகரிஷியா இருந்தான்னு சொல்கிறாங்க. 40 வயசில் தானே நான் சொன்னேன். ஒருத்தர் கூலாக போடுறான், இவர் விளம்பரம் தேடுகிறார் என்று தெரிகிறதுன்னு ஒரு பாப்பா நேற்று போடுறாரு 2 நாள் முன்னால். என்ன விளம்பரம் தேர வந்தால் நான் 10 வயசுலேயே நம்ம ரமணர் ஆகணும்னு வந்தால் பாதி நம்புறது பாதி நம்பாத போக பெரிய கலெக்ஷனே பார்த்துருக்கலாமே. 40 வயசுக்கு நான் சொல்லலையே. ஏன்னா எனக்கு அது எப்படி ரமணர் நம்மளுக்கு நிரூபணம் ஆகணும், பின்னாளில் நிரூபணம் ஆகணும்னு அம்மா தான் சொன்னாங்க எனக்கு. அப்புறம் தான் நிரூபணம் ஆச்சு. நெருங்கிய நண்பர் கமல்சாமி கிட்ட கூட நான் சொன்னதில்லை அதை. அது எந்த வருஷம்னு தெரியல, அது எந்த நாளுன்னு தெரியல. ஒரு நாள் மலைக்கு போகும்போது நான் மலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகும்போது அவர் அங்கே கேரளாவில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அவர் வந்து இறங்கினார். அங்கேருந்து 2 பேரும் போல் நேராக சோட்டாடிக்கரை பகவதி அம்மா பக்கத்தில் தான் இருந்தார். போகிறோம் 4 மணிக்கு போனால் நாங்கள் வெயிட் பண்ணின்னு இருக்கிறாங்க. அந்த மெயின் கதவு திறகுறாங்க. அப்போ 2 பேர் தான் இருக்கிறோம், வேறு யாருமே இல்லை. 4 மணிக்கெலாம் போனால் சட்டுன்னு சோட்டானிக்கிற பகவதியம் இவ்வளோ உயரத்தில் உட்கார்ந்த குளத்தில் டக்குன்னு தோற்றம் வச்சு மகரிஷி வரணும். அப்புறம் அவங்களுக்கு திடுக்குன்னுச்சு. எனக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது எல்லாமே. அவங்க மலையாளம் தான் பேசுகிறாங்க. மகரிஷி வரணும், நான் என்ன செய்து தரணும் தியா வரணும்னு சொல்லிட்டு நான் என்ன செய்து தரணும் அவங்களுக்கு சோட்டானிக்கிற பகவதியம். அப்போ ஆனால் எந்த நாள்னு சரியாக குறிப்பிடுவோம். அதுக்கப்புறம் நிறைய நாள்லாம் மாறி போச்சு. அந்த தை மாதன்றது அந்த கொஞ்ச வருஷம்தான். அதுக்கப்புறம் சாமிகள் மாசி நாள் போவாங்க, அப்புறம் எல்லோரும் மாசி, அப்புறம் பங்குனி உத்திரம் போனாங்க, அப்புறம் பங்குனி, அந்த மாதிரிலாம். பங்குனி உத்திரம் போனதில்லை, மாசியில் தான் ஒரு 3 நாள். அந்த சாமி பெரிய சாமி போகும்போது போவோம், அவ்வளோதான். அதனால் அது என்னால் சரியாக கண்டுபிடிக்க முடியல. இருந்தால் அந்த ஒரு நாள் சோட்டானிக்கரை பகவதி அம்மை தாச சாமிகளே மகரிஷி வரணும் என்று அழைத்த நாள்னு கூட கொண்டாடலாம். எனக்கு என்ன தோணுச்சுன்னு சொன்னால், இந்த மாதிரி நம்ம ஒரு நாள் கண்டுபிடிச்சி கொண்டாடினதை விட 2 நவராத்திரி கொண்டாடுறோம். வசந்த நவராத்திரி ஒன்று, அப்புறம் குழு வச்சு சாரதா நவராத்திரி ஒன்று. இந்த நவராத்திரி நேரத்தில் ஒரு நாளை ஒரு அருள் செய்த ஒரு ஃபங்க்ஷனாக மாற்றி அது எத்தனை வருது தெரியல. 108 போட்டிக்கிட்ட மேலே இருக்குது. இந்த ஒரு போட்டிக்கு இந்த மேலே 4 கண்டுபிடிக்க முடியாததெல்லாம் ஒரு நாள் ஒரு அன்னதானம் பண்ணி இது மாதிரி எளிமையாக சொல்லி கொஞ்சம் இனிமேல் அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணி இருக்கிறது. அதனால் அது மாதிரி செய்யும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு அன்னதானம் செய்யும்போதே ஏன்னா ஒரு போர்டு வச்சுட்டு இன்றைக்கு தாச சுவாமிகளை மகரிஷி வரணும் என்று சோட்டானிக்கரை பகவதி அம்மை அழைத்த நாள் அப்படி அதை ஒட்டி அன்னதானம்னு ஒரு போர்டு இங்கேயே பின்பக்கமாக வச்சுட்டு எளிமையாக இங்கே யார் பொட்டல் காட்டில் ரொம்ப அன்னதானம்லாம் போப்போ வந்துருப்பது எண்ணெய்ச்சி போகுது, உருன்னு வண்டிங்கெலாம் போகுது, போப்போ ரஷ் வந்துட்டு தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணலான்னு எனக்கு தோணுது. பண்ணிவிட்டு இந்த மாதிரி எளிமையாக எல்லாம் முடித்து கொள்ளலாம். அந்த போற்றி திருநாமங்களில் அந்த 2 போற்றிகளை இப்போ சொல்லிடலாமல் அம்மையினுடைய அதில் இருக்குது. ஓம் கூரை புடவியுடன் வானலாவ நின்று தரிசனம் தந்தருளிய சுந்தரேஸ்வரர் உடனுரை மதுரை மீனாட்சி தாயே போற்றி போற்றி.
ஓம் சபர் யாத்திரையின் போது தொடர்வண்டியில் உனக்கு படுக்கை வசதி அருள்கிறேன் என கூறிய வண்ணம் அருளி செய்தவளே போற்றி போற்றி. ஓம் மஞ்சமாதாவே போற்றி போற்றி. ஓம் புல்மேட்டு பாதையில் பொகாம்பர என்று சொல்லி தடுத்தருளியவளே போற்றி போற்றி. ஓம் ஆங்கில மாத்திரையின் பெயரை சொல்லி குணப்படுத்தி சபர் யாத்திரைக்கு அருளியவளே போற்றி போற்றி.